வாங்க நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். இன்றைய உரையாடலில் உங்களுக்கு மிகவும் நன்கு அறிமுகமான பேர்கள் பல்நோக்கு துறையினுடைய உறுப்பினர் முல்லமதி அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார், ஆய்வாளரும் கூட. வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. இன்றைய சூழல்ல ரெண்டு விஷயம் நடந்து மிக முக்கியமானதாக இருக்குது. ஒன்று, மாவீரத்தினர் நிகழ்வுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அதை விட அதை மேவுகின்ற வகையில் இந்த வெள்ள அனர்த்தம் பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட என்பிபி அரசாங்கம் எல்லோரும் இலங்கையர் என்று சொல்ல வைத்தார்கள். ஆனா இல்ல, வெள்ள அனர்த்தங்கள் கிட்டத்தட்ட முழு இலங்கையுமே பாதித்திருக்கின்றது. இது தொடர்பில் இந்த வடக்கு கிழக்கு தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ் தமிழர்கள் என்ன செய்யலாம் என்றது உங்களுடைய அபிப்பிராயம்? ஒரு நல்ல கேள்வி ஜெயபாலன். இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அனர்த்தம், இந்த இயற்கை பேரிடரால உயிரிழந்தவர்களுக்காக நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அதாவது இப்படியான இடர்களை எதிர்கொள்வதற்கு ஒரு மையத்தில் இருந்துதான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். நான் நினைக்கின்றேன் இலங்கையில் இருக்கின்ற அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தான் இதுக்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ஒட்டுமொத்த இலங்கை தீவும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சிக்கு இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசை நிகழ்த்தினாலும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தான் இதுக்கு முழு பொறுப்பானது. நான் இந்த சம்பவம் தொடங்கிய உடனே நான் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் ஏனைய ஜேவிபி சேர்ந்தவர்களுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன். அனர்த்த முகாமைத்துவத்தை உடனடியாக புலம்பெயர்ந்த மக்களிடமும் புலம்பெயர்ந்த அமைப்புகளிடமும் உதவி கோரி ஒரு அறிவித்தலை விடுங்கோன்னு சொல்லி, அது ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும். இரண்டாவது, இங்கிருந்து கிடைக்கிற உதவிகள் ஒரு இடத்துல ஒருங்கிணைக்கப்பட்டு அது உண்மையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அதாவது பெயர்ல ஒரு அதுக்கு பிறகு அன்பு காட்டுங்களோ என்று சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள். அதுல வங்கி கணக்கு இலக்கங்கள் அனைத்தும் பிரசுரிக்கப்பட்டும் இருக்கின்றது. நீங்களும் நான் நினைக்கிறேன், நான் அவ்வாறு ஒன்று ஆரம்பித்தால் $1000 வரை தருவேன் என்று ஒரு அறிவித்தலையும் வெளியிட்டு இருந்தீர்கள். நீங்கள் பணத்தை கொடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராய்ப்பு? கண்டிப்பா அதனும் முற்போக்காகத்தான் நான் இதை செய்தேன் என்று சொல்லி சொன்னால், ஜேவிபியினுடைய இந்த அரசியலை அல்லது இக்காலத்தில் இலங்கையை ஆட்சி செய்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அரசியல் தான் இலங்கைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றதை நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வாரேன் என்று சொல்லி சொன்னால், இந்த ஜேவிபியின் தொடக்கம் தொடர்பிலும் கடந்த 70 ஆண்டு காலமாக நடந்த இந்த இலங்கையில் நடந்த இந்த உள்நாட்டு போர், தமிழ கோரிக்கை இதுகளுக்கு வித்திட்ட இந்த சிங்கள அதிதீவிரவாத இனவாத செயற்பாடுகள் எல்லாத்துக்கும் அப்பாலே ஒரு அரசியல் இப்பொழுது இருக்கிறதால இந்த அரசியலை ஒரு பொறுப்புணர்வானதாக நிலைநிறுத்துவதன் மூலம்தான் இந்த இலங்கை என்ற இந்த சிறு தீவை நாங்கள் அந்தந்த இனங்களுக்குரிய நியாயமான உரிமைகளை பகிர்ந்து கொண்டு உலகில் ஒரு சுதந்திர தேசமாக, ஒரு முற்போக்கு தேசமாக கட்டி வைக்க முடியும் என்றால் நான் ஆதரித்தேன். அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நீங்கள் பாக்குறீங்க. இன்றைக்கு இந்த புயல், இந்த இயற்கை அனர்த்தம் ஒட்டுமொத்த இலங்கையையும் பாதிச்சு விட்டுடுது. அதுக்கு காரணம் இலங்கை ஒரு மிகச்சிறிய தீவு. அதாவது இந்தியாவின் இந்த தமிழ்நாட்டு மாநிலங்களிலிருந்து 8 பகுதியில் 16 ஒரு பங்கு அளவுக்கு மிகச்சிறிய ஒரு தேசம். அப்ப இந்த மிகச்சிறிய தேசம் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்குமா இருந்தா ஒட்டுமொத்த பிரதேசங்களும் அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இப்ப சுனாமி பேரில் வந்த பொழுது சுனாமி அடிச்ச கையோட இலங்கை கடற்படை தங்களை பாதுகாக்கிற கோடி விட்டார்கள். ஆனால் புலிகளின் கடற்படை தான் கடலில் இறங்கி தமிழ், சிங்களம், முஸ்லீம்கள் பாகுபாடு இல்லாமல் மக்களை காப்பாற்றினார். அதே நேரத்தில் தென்னிலங்கையில் ஏற்பட்ட ஒரு அனர்த்தத்தின் போது தமிழீழ பகுதியில் இருந்து விடுதலை புலிகள் இயக்கம் பல பார ஊர்திகளில் உணவுப் பொருட்கள், அரிசி, சகலதையும் தென்னிலங்கைக்கு அனுப்பினார்கள். அதுக்கு பின்னால் அரசியல் இருக்கின்றவர்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே அது விடுதலை புலிகள் இயக்கம் செய்ததுக்கு காரணம் தமிழீழ போராட்டத்தில் மலையக வம்சாவளி தமிழர்களுடைய பங்களிப்பு காத்திரமாக இருந்து கொண்டிருந்தது. ஆகவே மலையக தமிழ் மக்கள் அதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்ததாலே அவர்களுக்கு உடனடியாக உதவியை வழங்கணும் என்று தலைவர் அறிவித்ததால தென்னிலங்கை மக்கள் எல்லாருக்கும் உதவி செய்யப்பட்டது. இங்கே விடுதலை புலிகள் இயக்கம் இனம், மொழி, மதம் சார்ந்து சிந்திப்பதில்லை. தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறது என்ற அடிப்படை. என்னென்றால் அண்மையில 2 பிரச்சனை உண்டு, நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களோ தெரியல. கடந்த ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் நடந்த பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல கிராம சேவர் ஒருவர், பெண் கிராம சேவர் ஒருவர் அங்குள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதுல பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கினார். அதுல இருந்த குழந்தை பிள்ளைகளுக்கு கூட அவர் சாப்பாடு எல்லாம் கொடுக்காம விட்டுட்டாரு. அதே போல ஒரு விஷயம் பரந்தன்ல நடந்திருக்கு. அதுல சம்பந்தமாக கிராம சேவருக்கும் இளங்குமரனுக்கும் ஏதோ தகராறு ஏதோ நடந்திருக்கு நினைக்கிறேன். அது எனக்கும் அது முழுமையா தெரியாது. ஆனால் இப்ப இளங்குமரன் அவர் தாக்கி விட்டார். நான் அறிந்த வரைக்கும் ஒன்று சொல்லப்பட்டது, அந்த குறிப்பிட்ட கிராம சேவர் உணவுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்காம தடுத்ததாலதான் அந்த பிரச்சனை வந்ததாக சொல்லப்படுது. அது ஒன்று. இன்னொரு பிரச்சனை ஒன்று சொல்லப்படுது. இளங்குமரன் ஒரு இடத்துல அறிவித்திருக்கிறார், நாங்கள்
இன மத சாதிய பேதம் இல்லாத ஒரு சமத்துவமான நாட்டை உருவாக்குவோம் என்று. இந்த பதிவுக்கு எதிராக இந்த தமிழ் தேசியவாதத்தை சேர்ந்த பலர் கேள்வி இருக்கிறாங்க. அப்ப நாங்கள் இவ்வளவு காலமும் போராடினது சாதியத்துக்கு எதிராகவா போராடினது? இளங்குமரனுடைய அந்த சமத்துவத்தை உருவாக்குவோம் என்ற விஷயத்தை ஒரு சாதிய வடிவமாக குறுக்கி பார்க்கிற ஒரு மனநிலையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொன்னது இன மத சாதிய பிரதேசவாத முரண்பாடுகள் இல்லாத சமத்துவமான இலங்கையை பற்றி. அதுக்கு பிறகு இன்னொரு யூடியூபர் சொல்லியிருந்தார். அவர் இலங்கை ராணுவம் இப்படி எல்லாம் உதவி செய்கிறது எல்லாம் போட்டுட்டு சொன்னா இந்த தமிழ் தேசிய தலைவர்களும் தமிழ் தலைவர்களும் வீட்டுக்குள்ளேயே இருக்காம வெளியில மக்களுக்கு தீவிரம். இதுக்கு எதிராக ஒரு இன ரீதியான பாரிய தாக்குதல்கள் இவர்கள் மீது நடத்தப்படுகிறது. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இந்த விஷயங்கள்? என்ன பொறுத்தவரையில இதெல்லாம் ஒரு சுயநலவாத ஒரு தற்குறி அரசியல் என்றுதான் நான் இதை சுருக்கமாக சொல்லி போட்டு போகலாமே தவிர அதுக்கு அப்பால போக முடியாது. அறிவிலித்தனங்களுடைய வெளிப்பாடு. ஈழப் போராட்டம் என்றது சாதிய சமூக வேறுபாடுகள், மத முரண்பாடுகள் இது அனைத்துக்கும் எதிரானது. அதே வேளையில் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்கள் கரைத்தளிக்கப்படுவதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு விடுதலை போராட்டம் தான் இது. இதுக்குள்ள சாதியத்துக்கு எதிரான போராட்டம் பெரிய அளவில் இருந்தது. அதுக்கான பல முனைப்புகள் இருந்தது. இது அந்த கிட்ட லண்டன்ல வழங்கின ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தார். குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கானது இந்த இயக்கம் என்று சொல்லுகிறார்கள் இல்ல, குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இதை ஆரம்பித்தார்கள். அதனாலே அவர்கள் அதுல முன்னணியில் இருக்கிறார்கள். பிரபாகரன் இருக்கிறார், கிட்ட இருக்கிறார், மாத்தியார் நான் இருக்கிறேன், மாத்தியார் இருக்கிறார், அப்படி என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டு வந்துட்டு கடைசி அங்க பொட்டமா இருக்கிறார் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்துட்டு படிப்படியாக அந்த எங்களுடைய இயக்கத்தின் மரபின்படி அந்தந்த பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி போட்டு சொல்லிவிட்டார். நாங்கள் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் யாரை இந்த சமூகம் சொல்லுதோ அவர்களுக்குள்ள இருக்கிற உண்மையான திறமைசாலிகளுக்கு நாங்கள் பொறுப்பு கொடுக்கிறோம். அதாவது சம அளவு திறமை உள்ள இன்னொரு போராளி மேல்தட்டு வர்க்கத்தில் இருந்தால் கூட நாங்கள் அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்காமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது காரணம் இந்த சாதிய சமூக ஒடுக்குமுறைகள் எல்லாத்தையும் தகர்த்தறிந்து நாம் ஒரு மக்களாக அணிதிரள் ஒன்றுமன்றதுக்காகன்றதை அதுக்கு தனியாக சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஒரு தற்குறி சிந்தனைகள் உங்களுக்கு நாங்கள் கருத்து கூறி காலத்தை வீணிக்கிறது பிரயோசனம் இல்லை. நான் இப்ப ஜேவிபி அரசுக்கும் அதனுடைய சம்பந்தப்படுறவர்களுக்கும் பல ஆலோசனைகளை எங்களுடைய அறிவுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நேற்று கூட ஒரு வாழ்வெட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்காகும். இந்த சம்பவத்துக்குள்ள திருநெல்வேலியில வெட்டி கொண்டிருக்கிறாங்கன்னா உடனடியாக எழுதி அனுப்பியிருக்கிறேன் ஜேவிபி காரனுக்கு. இப்படியானதுக்கு எல்லாம் என்ன தண்டனை என்றதை பற்றி ஒரு வெளிப்படையான அறிவிங்கோ, பண்ணைகளை உருவாக்குங்கோ, அரசாங்கத்தின் சிறைத்துறை பண்ணைகளை உருவாக்குங்கோ, உருவாக்கி போட்டு பண்ணைகள்ல கொண்டு போய் போட்டு வேலை வாங்குங்க. அதுக்காக அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு அனுப்பினது தெரியல. நான் குறிப்பிட்டிருக்கிறேன். முதல் 3 தடவை மன்னிங்க. இது விடுதலை புலிகள் இயக்கத்தை இப்படித்தான் நாங்கள் செய்தாங்க. ஒரு குற்றத்தை மனைவிக்கு ஒருக்கா அடிச்சால் அவருக்கு என்ன தண்டனை, 2ஆம் தரம் அடிச்சா என்ன தண்டனை, 3ஆம் தரம் அடிச்சா என்ன தண்டனை என்ற அளவுல இருந்து நாங்கள் தொடங்கினாங்க. சக மனிதனுக்கு கை நீட்டி அடிக்கிறதையே நாங்கள் விரும்பாதவர்களாகத்தான் நாங்கள் இந்த போராட்ட இயக்கத்தில் இருந்தாங்க. அதான் நான் உங்களுக்கு ஒருக்கா சொன்னேன். கச்சில மட்டும் ஓடோடி சிவராயாண்ட ஒருத்தர் என்னை வச்சு வீதியிலே அடிச்சது. அவரை கூட்டி கொண்டு கச்சிலோட சந்தையிலே வச்சு பச்சை மட்டையால் அடிக்கின்ற பன்னி மாவட்ட தளபதி சந்திரன் எனக்கு சொல்றேன். ஆனா நான் அதை செய்ய என்ன செய்த அவருக்கு எனக்கும் வேறுபாடு. மக்களை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னா அவர்களுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று நிர்வாக ரீதியாக அவர்களை தண்டிக்கிறது, 2வது அவர்களுடைய மனம் கோண பண்றது. ஆனபடியா இலங்கையில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். வடகிழக்குக்கு தமிழர்களுக்கு ஒரு நியாயமான உரிமை பகிர்ந்தளிக்கப்படுமாக இருந்தால், வடகிழக்குக்கான ஒரு அரசியல் நிர்வாக கட்டமைப்புகள் காவல்துறைகள் வருமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அப்ப இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியும். அதுக்கு இப்ப இருக்கிறவர்கள் செய்வார்களோ தெரியல. நான் நினைக்கிறேன் எஞ்சிய விடுதலை புலிகள் இயக்கம் அல்லது இந்த சித்தாந்தத்துக்குள்ளால போராளிகளுக்குள்ளால வந்தவர்கள் யாராவது அரசியல்ல வருவார்களா இருந்தால், இப்ப நான் தரவழி இருப்பனாக இருந்தால் இந்த இதற்கு பின்னால ஆலோசகர்களாகவோ அல்லது கருத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பனா இருந்தால் இவைகள் எல்லாரையும் பண்ணைகள்ல போட்டு நான் திருத்தி போடுவேன். ஆனா என்னன்னா இப்ப அங்க விடுதலை புலிகள் சார்ந்த 2 கட்சிகள் இயங்குதான். நான் 2மே அவ்வளவு தூரம் அங்க விடுதலை புலிகள் சார்ந்த எந்த கட்சியும் இயங்கவில்லை. சில போராளிகள் செயல்படுறார்கள். மாவீரர் தின நிகழ்வுகள் ஓரளவுக்கு சிறப்பா நடைபெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன இந்த அனர்த்தங்களை தாண்டியும் நடந்திருக்கு. மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய வீரர்களுக்கு அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார். ஆனால் என்னென்றால் இந்த மாவீரர் இல்லங்கள் விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பு தானே அங்க மாவீரர் தினத்தை கொண்டாடி இருக்குது. அப்படி இருக்கல ஏன் இந்த மாவீரர் இல்லங்கள் தனித்தனி நபர்களால அல்லது குழுக்களால நிர்வகிக்கப்படுது? ஏன் அது ஒரே அமைப்புக்கு கீழே கொண்டு வர இல்லாமல் இருக்கு? இதுக்கு பின்னுக்கு இருக்கிற அரசியல் என்ன? தமிழீழ மாவீரர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வில் பல மேம்பாடுகள் செய்யப்படணும். இது சார்ந்து நான் தொடர்ச்சியா பேசுவாரன். யார் தமிழீழ மாவீரர்கள் என்ற விடயம் தொடர்பிலும், தமிழீழ மாவீரர்களுக்கான ஒரு பொது வரையறை தேவை என்ற தொடர்பிலும், தமிழீழ மாவீரர் செயற்பாட்டு குழுக்கள் மக்களுக்குள் இருந்து குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றதும், இந்த அமைப்புகள் உற்சங்கங்கள் அல்லது நாங்கள் புலிகளுக்கு ஆதரவாக இருந்த புலிகள் இயக்கம் யாரிடமும்
இந்த மாவீரர்கள் கௌரவிப்பை குத்தகைக்கு எழுதி கொடுக்க இல்லை. இப்ப புலம்பெயர்ந்த கட்டமைப்புகள்ல புலம்பெயர்ந்த நாடுகளில் மாவீரர் நாள் நிகழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அது புலிகளின் அனுசரணை கட்டமைப்புகள் புலிகளின் அனுசரணையோடு செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெளிநாடுகள்ல 2000ஆம் ஆண்டு வரையும் அனைத்து நாடுகள்லையும் இப்ப ஒன்றாகிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டீங்க என்றால் டொரண்டோவை எடுத்துக்கொண்டீங்கன்னா டொரண்டோவில பல இடங்கள்ல மாவீரர் நாள் நடத்துவார்கள். எட்டோபிகோவில் நடத்துவார்கள், நோத்தியோக்கில் நடத்துவார்கள், டொரண்டோவில் நடத்துவார்கள். அப்ப இங்க ஏஜெக்ஸ் பின்னாருக்கு எங்கெங்க மக்கள் கூட இருக்கிறார்களோ அங்கங்க எல்லாம் மாவீரர் தினத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். நாங்கள் என்போன்றவர்கள் கனடாக்கு வந்த பிறகுதான் நாங்கள் இதை பார்த்துட்டு எங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக எங்களுடைய மக்களை ஒரு இடத்துல அணிதிரட்டி இந்த போராட்டத்தின் பக்கமாக இவ்வளவு பெருந்திரளாக இந்த மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிறார்கள் என்றதை காட்டுறதுக்கு அந்த ஒரு தேவை இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் இயக்கத்துக்கு இந்த விடயத்தை நாங்கள் பரிந்துரைத்தோம். முடிந்த அளவுக்கு மாவீரர் தினத்தை ஒரு இடத்தை நோக்கி நகர்த்துங்கள். மக்களை வேணும் என்று சொன்னா பேருந்துகள்ல வணிகர்களுடைய உதவிகளை கேட்டு பேருந்துகளை வாடகைக்கு அமர்த்தி தனியார் வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி மாவீரர் நாளுக்கு கூட்டி கொண்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படி எனக்கு தோன்றுறது என்று சொன்னால் வன்னி பிராந்தியத்துல மாவீரர் நாள் நிகழ்வுகள் மாவீரர் துயில் இல்லங்கள்ல நடக்கும். அப்ப அங்கெல்லாம் இயக்கம் தான் ஆக்களை விட்டு மாவீரர் குடும்பங்களையும் ஏற்றும் மக்களையும் ஏற்றும் மாவீரர் கூட்டிக் கொண்டு போகும், திருப்பி கொண்டு விடும். அப்ப இதுகளை அடிப்படையாக வச்சுதான் நான் இங்கே அதில் சொன்னேன். அப்ப அப்படி ஒரு இடத்துல நடத்த வேண்டிய தேவை இருந்ததாலே அதை ஒரு இடத்துல நடத்துங்கன்னு சொன்னால் இப்பவும் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படாத நிலையில் தமிழர்கள் ஒன்றுபட்டு ஒரு கருத்தில் நிற்கிறார்கள் என்றதை சொல்றதுக்காக முடிந்த அளவுக்கு ஒரு பிராந்தியங்களை பொறுத்து 1-2 இடங்கள்ல டொரண்டோவை பொறுத்தவரையில 2 இடத்தை நடத்துறது என்னை பொறுத்தவரையில தேவை. 2 இடத்துல நடத்தணும் தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மக்கள் அப்படி பிரிஞ்சு இருக்கிறார்கள். அப்ப நீங்கள் இப்ப இன்டர்நேஷனல் சென்டர்ல இந்த முறை அகவம் அமைப்பினர் மாவீரர் தினத்தை நடத்துகிறார்கள். அதே வேளையில இந்த தமிழ் அரசியல் துறையும் மாவீரர் போராளிகள் குடும்பமும் சேர்ந்து இங்க மாக்கவன் மில்லர்ல போரோவன் கைவைக்கு அருகில் நடத்தினார்கள். அப்ப இது ஒரு சென்டரான இடம் மாகவன் மில்லர். அப்ப இங்கால ஏஜெக்ஸ் இந்த பக்கங்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் இதுக்கு வருவினம், அங்காலுக்கு இருக்கிறவர்கள் அங்கால போவார்கள். அப்ப 2 நிகழ்ச்சி நடக்கும். ஆனா இங்க வணிகமயப்படுத்தி பெருந்தொகையான நிதியை கொண்ட இன்டர்நேஷனல் சென்டருக்கு வாடகைக்கு கொடுத்து கிட்டத்தட்ட இப்ப லண்டன்லயும் எக்ஸல் மண்டபத்துல நீங்கள் மாவீரர் தினம் நடத்தினா அது மனத்தியாலத்துக்கு அது இந்த வாடகை காசை பல ஆயிரங்களுக்கு தாண்டும். இப்ப நீங்கள் அதையே நீங்கள் ஒரு ஹைப்பா கோனர்ல எல்லாரையும் வாங்குவோம், அதுல ஒரு அஞ்சலி செலுத்துவோம் என்று சொன்னீங்கன்னா 1% செலவில்லை. செலவென்றது 2வது விஷயம் ஜெயபாலன். ஆனால் அந்த செலவை எவ்வளவுக்கு குறைக்க முடியும் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பாதிக்கப்பட்ட இனம், போராளிகள் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட போராளிகள் இருக்கிறார்கள், இன்னும் போராளிகள் பல்வேறு துன்பதிகரங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னன்னு சொல்றது கிழித்தளிக்கிறேன்னு சொல்லி ஒரு சில பறக்கையை போட்டுட்டு தொண்டு செய்தேன் என்று சொன்னது மாதிரி இந்த அமைப்புகள் தாயகத்தில் இருக்கிற போராளிகளுக்கு எந்த உதவிகளையும் செய்யறதில்லை, ஒன்றும் செய்யறதில்லை. ஆனால் இங்க மாவீரர் தினத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் டாலர்களை செலவழிச்சு போட்டு இவங்க என்ன செய்யணும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமைப்புகள் இங்க உள்ள அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டுறது. என்னுடைய தொண்டு நிறுவனம் இதை செய்தது என்று சொல்லி இப்ப இந்த வணிக நிறுவனங்களுக்கும் இவர்களுக்கு 1000 2000 5000 கொடுக்குறவைக்கு பத்திரிகை கொடுத்து இவைகளை ஒரு சராட்டி ஆர்கனைசேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த சராட்டி ஆர்கனைசேஷனுக்குள்ளால இதுகளை ஒரு வணிகமயப்படுத்தி போட்டார்கள். இது உண்மையா ஒரு இன விடுதலை போராட்டத்துக்காக போராடி வீரச்சாவடைந்த மாவீரர்களை எவ்வளவு சிறப்பாக கௌரவிக்க முடியுமோ கௌரவிக்க வேண்டும். அதுல என்ன பொறுத்தவரையில சிக்கனமும் முக்கியம். மக்களுக்கு அசௌகரியம் இல்லாமல் அவர்களுக்கு வசதியாகவும் அது செய்யப்பட வேண்டும். மாவீரர் தினத்துல பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். வடக்கு கிழக்குல பல்வேறு மாவீர துயிலும் இல்லங்கள் இருக்குது. இப்ப இந்த மாவீர துயிலும் இல்லங்கள் எல்லாத்தையுமே இப்ப அரசியல் ரீதியான பிரச்சனையை விடுவோம். அரசியல் ரீதியா கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். இப்ப மாவீரர் துயிலும் இல்லங்கள்ல கருத்து முரண்பாடு இல்லத்தானே. இப்ப விடுதலை புலிகளுக்கு மட்டும்தான் அந்த மாவீர தினம் மட்டும் வெப்பமன், அதுல கருத்து முரண்பாடு இல்லத்தானே. அதை ஏன் கூறு போடுகினம், அதை ஏன் ஒவ்வொரு இல்லத்தை ஒவ்வொருத்தர் அல்லது ஒரு சில இல்லங்களை ஒரு சிலர் கட்டுப்படுத்த பார்க்கிறோம். இதுக்காக அங்க உள்ள முன்னாள் போராளிகள் மாவீரர் இல்லங்கள் அமைப்பொண்டு உருவாக்கி அதை ஒன்றாக சேரணும் என்று கேட்கிறார். அதுக்கும் எந்த ஆதரவும் இல்லை. எனக்கு உண்மையிலேயே அது புரியும். அடுத்தது அங்க பல ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகள் அல்லது போராளிகளை தந்த பெற்றோர்கள் உடல் ஊனமுற்று அவர்களை பராமரிக்க ஆள் இல்லாம இருக்கிறார். இந்த மாவீரர் திருவிழும் இல்லங்கள் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குறதன் மூலம் இந்த போராளிகள், இந்த படக்க புண்ணில இருக்கிறவர்கள் இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு நீங்கள் ஒரு நாள் விளக்கேற்றி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தலாம். ஆனால் உயிரோட இருக்கிறவனை ஒரு கொஞ்சம் மதிக்கத்தானே வேணும். அதுக்கு இந்த மாவீரர் நாள்ல பயன்படுத்த இயலாத அளவுக்கு இவைக்கு என்ன பிரச்சனை, ஈகோ இருக்கு. இதுதான் தமிழினத்தினுடைய சாபக்கேடு ஜெயபாலன். இதுல நீங்க சொன்னீங்களே ஒரு போராளி முன் செயற்படுறார். இவர்கள் கூட என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த மாவீரர் தினம் வரும்பொழுதுதான் வெளியில வாரார்கள். அப்ப அண்மையில கூட என்னட்டை ஒரு போராளி
கேட்டிருந்தார், எனக்கு முள்ளியவள தீலும் இல்லத்துக்கு 1000 தீப்பொட்டியும் 1000 கற்பூரமும் வாங்கித்தான் சொல்லி. நான் அவருக்கு திருப்பி எழுதி அனுப்பி விட்டேன், உண்டியல் குறுக்கி அதை செய்யன்னு சொல்லி எழுதி அனுப்பி விட்டேன். அவருக்கு கோபம் ஏன்னு சொல்லி சொன்னா மக்களை ஈடுபடுத்த வேணும். இவர்கள் அரசியல் இவர்கள் மக்களுக்கான அரசியலை செய்வதற்கு இந்த போராளிகள் தங்களை இயக்க காலத்துல இயக்கம் எல்லா வசதிகளையும் கொடுத்த போது போராளிகளாக ஏற்பட்டவர்கள் இப்பொழுது தங்களுடைய குடும்ப சூழ்நிலை சுமைகளையும் சுமந்து கொண்டு இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த போராட்டத்துக்கு இந்த இதில் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இரண்டாவது, இவர்கள் வேறு வேறு விதமாக ஒடுக்கப்படுகிறார்கள் என்றது உண்மை. அரசியல் பின்புலங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் படிப்படியாக தான் இல்லாமல் பண்ண வேணும். இல்லாமல் பண்றதுக்கு தான் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தோடையும் இணைந்து செயற்படும் ஒரு சூழ்நிலை உருவாகினால்தான் இதுகளை எல்லாம் நிப்பாட்டலாம். இப்ப தமிழீழ மாவீரர் நாளை பொறுத்தவரையில அதுல 2 விஷயம் இருக்குது. தமிழீழ மாவீரர் நாள் என்று ஒரு சொல் இருக்கிறபடியினாலே அங்க விடுதலை புலிகளுக்கு மட்டுமானதாக அந்த மாவீரர் தினம் இருக்க முடியாது. ஜெயபாலன், நான் இதை வெளிப்படையா சொல்றேன். 89ஆம் ஆண்டு தமிழீழ மாவீரர் நாள் என்ற அறிவிப்பு நடத்தி முதலாவது மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு வன்னியில நடந்த பொழுது வன்னி பிராந்தியத்திற்கான மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு ஒட்டு சுட்டான் சிவன் கோயிலுக்கு பின்னால் இருந்த சின்ன தம்பி மகாவித்தியாலயத்துல நடைபெற்று கொண்டிருந்த போதே அன்றைக்கே அங்கு நடந்த ஒரு இன்சிடென்டோடைய நான் கண்ணாடி சந்திரன் வன்னி பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளரோடு இது சார்ந்து கதைக்கும் பொழுது தயவு செய்து மாத்தியானோட காய்ச்சி தலைவரோட காய்ச்சி உண்மையாக தமிழீழத்துக்காக வீரச்சாவடைந்த அனைவரும் தமிழீழ மாவீரர்கள் என்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை பிரகடனப்படுத்தி போடுங்க அடுத்த 90ஆம் ஆண்டு மாவீரர் தினத்திலே. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த போராட்டத்தை பிரதிநிதித்துவம் கொண்டிருக்குது என்கிற இயக்கம். தமிழீழ மாவீரர் தினம் என்று ஒன்றை அறிவிச்சிருக்கிறீர்கள். விடுதலை புலிகள் மட்டும்தான் மாவீரர்கள் என்று சொல்றது தவறு என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். பிறகு தனிக்குழு போராளிகள் என்று தங்கத்திர குட்டிமணி என்ற பேரை அதை நான் மறத்தேன். அதாவது இதுதான் எங்களுடைய தோல்விக்கும் பின்னடைவுக்கும் காரணம் என்றால் எனக்கு அதை பார்க்க எப்படி படுதா. இன்னொரு நபர் சொல்லி இருந்தார், அழைப்புல கூட அவர்கள் வல்வெட்டித்துறையை சேராதவர்கள், அதாவது வடமராட்சியை சேராதவர்கள் என்றபடியாத்தான் அந்த தலைமை அளிக்கப்பட்டது. வடமராட்சியை சேர்ந்தவர்கள் என்றால் தலைமை அளிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப குட்டிப்படி தங்கத்துறையை நீங்க வல்வெட்டித்துறை என்றதுக்காகவோ தென்மராட்சி என்றதுக்காகவோ தான் நீங்கள் ஒரு தனிக்குழுவாக வச்சுக்கிறீங்களா? அது ஒரு பிழையான கருத்து ஜெயபாலன். நம்ம மற்ற அமைப்புகள் மற்ற போராளிகள் உண்மையிலேயே சொல்லப்போனால் அதெல்லாம் ஒரு பிழையான கருத்துக்கள். இப்ப விடுதலை புலிகள் இயக்கத்தின் பிரதி தலைவராக இருந்தவர் மாத்தியா. மாத்தியா மீது ஒரு அலிகேஷன் கொண்டு வரப்பட்ட போது இயக்க நடைமுறைகளின்படி நீங்கள் விசாரணை நடத்தலாம் என்று தலைவர் அனுமதி வழங்கினார். விசாரணையை தொடங்கிச்சிலும் விசாரணையை நடத்தி குற்றப்பத்திரிகையை கொண்டு போய் தலைவருக்கு முன்னால போட்டுச்சிலும் மாத்தியா இந்திய உளவுத்துறையோட சேர்ந்து செயல்பட்டிருக்கிறார் என்று கொண்டே போட்டோம். அவர் அதை குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. இல்லாட்டி இயக்கமே பிள்ளை புலனாய்வுத்துறை பிள்ளை எல்லாம் பிள்ளை என்று வந்துடும் என்றதால ஏற்றுக்கொண்டார். மாத்தியா இல்லா போட்டார். ஆனால் உண்மையான உண்மையான அரசியல் தீரம் என்ன? 89ஆம் ஆண்டு ஒரு கால சூழ்நிலை எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வழங்குது. பிரேமதாசாவோடு பேச போறதுக்கு விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி உருவாக்க வலிக்கிறோம். இந்த உருவாக்க வலிக்கிட்ட பொழுது மத்திய குழுவிலே ஒரு கலந்துரையாடல் நடக்குது. யாரே மக்கள் முன்னணிக்கு தலைவரா? அப்ப மத்திய குழுல இருந்தவை எல்லாரும் என்ன சொல்லுகிறோம்? தலைவர் தான் மத்திய மக்கள் முன்னணிக்கும் தலைவர். அப்ப தலைவர் சொன்னார், நான் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தலைவர். நான் மட்டும் இல்லை, இங்க இயக்கம் மக்கள் முன்னணிக்கு இன்னொருவர் தான் தலைவராக இருக்க வேணும். நான் இருக்க முடியாது. மக்கள் முன்னணிக்கு இன்னொருவர் தான் தலைவராக இருக்கணும் என்று சொன்னார். ஆனா மத்திய குழுவுக்குள்ள இருந்து அவர்கள் ஆளால் கடிபட்டு கொண்டிருக்கிறார். அப்ப கடிபட்டு கொண்டிருக்கிறோம். அதோட மீனிங் என்ன? தலைவரை கடந்து இன்னொருவரை 2வது இடத்துல ஏற்றுக்கொள்றதுக்கு இவர்கள் தயார் இல்லை. ஆனா இந்த இயக்கத்தை பெரிய அளவுல கட்டி வளர்த்து 87ஆம் ஆண்டு இந்தியாவில இருந்து வந்த தலைவர் பிரபாகரன் அரசியலை பொறுப்பு கொடுத்தது மாத்தியாவிடம். அரசியல் பொறுப்பில இருந்தும் பிரதி தலைவர் என்ற இடத்துல இருந்தும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மாத்தியா. தலைவர் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை விட்டு வெளியேறி போய் டெலோ இயக்கத்துல இருந்த காலத்திலும் புலிகள் இயக்கத்துல இருந்து போராளி இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருந்தவர் மாத்தியா. இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்து இயக்கத்தை பெரிய அளவில் கட்டமைச்சு வளர்த்த மாத்தியாவை இயக்கத்தின் மத்திய குழுவுக்குள்ள இருந்து ஆதரிக்காமல் விட்ட பொழுது தலைவர் எழுப்பி சொல்லிவிட்டார், சும்மா காய்ச்சி கொண்டிருக்காத எங்கோ மாத்தியா அந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி மக்கள் முன்னணிக்கு தலைவராக மாத்தியாவை போட்டாரு. ஆனா பிறகு என்ன நடந்தது? மாத்தியா மீது யார் இருந்தவர்? அதை விடுவோம். அதுகளை பேர்களை சொல்லி நான் கதைக்க விரும்ப இல்லை. மத்திய விடுதலை புலிகளுக்கு ஒரு மத்திய குழு இருந்தது. அந்த மத்திய குழுவில் இருந்த முக்கியஸ்தர்கள் தான் இந்த புரப்பகண்டா பண்ணினார். பண்ணி போட்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தலைவர் என்ற இடத்துல இருந்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காட்டி இந்த அடுத்து போகணும் என்றதுக்காக தலைவர் சொல்லிவிட்டார். மாத்தியாவை பார்க்கிறான். மாத்தியா மக்கள் முன்னணி தலைவராக நான் போட்டு விட்டார் தலைவர் தண்டை பாட்டு. எல்லாரும் வாய மூடி கொண்டு இருந்தார். ஆனா வாய மூடி கொண்டிருந்த என்ன செய்தனா மாத்தியா மீது குற்றப்பத்திரிகை வைக்கிறதுக்கு ஒவ்வொரு வேலையா துவங்கிச்சு. 90ஆம் ஆண்டு தமிழ் அரசியல் துறை ஒரு நாட்காட்டியை தயாரிச்சு மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வழிக்கிட இயக்க காசுல கொண்டு நாட்காட்டிய மக்களுக்கு இலவசமாக கொடுத்து அரசியல் கட்சி நடத்துறார் மாத்தியான்னு சொல்லி ஒரு புரப்பகண்டா அத்துவாக்கி பெந்து வாதன வகையில அக்காட்சி குடியிருப்பை திறந்து வைக்கிறதுக்கு இவ்வளவு பெருந்தொகை செலவேன், இவ்வளவு ஆடம்பரமேன், மாத்தியாவைக்கு மன்னன் மாதிரி காட்டுறார்கள், இப்ப தலைவர் எங்க என்று சொல்லி ஒரு புரப்பகண்டா அத்துவாக்கி தலைவரையும் குழப்பி இயக்கத்தையும் குழப்பி மாத்தியாவையும் குழப்பி போராட்டத்தையும் குழப்பி இந்த விடுதலை போராட்டத்தின் அரசியல் முகத்தையும்
உடைச்சு இறுதியாக கொண்டு வந்து முள்ளிவாய்க்கால அரசியல் அனாதைகளாக எங்களை விட்டுட்டு கடைசியா இயக்கம் அழிஞ்சு போக இன்றைக்கு நாங்கள் தெருப்பொருக்கியல் மேல நின்று கொண்டிருக்கிறோம் எஞ்சின போராளி. இப்ப இந்த மாத்தியான இந்த பிரச்சனையில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், தளபதி கிட்டுவுக்கு கைக்குண்டு வீசப்பட்டது. அந்த காலகட்டத்துல இந்த கைக்குண்ட மாத்தியாதான் வீசினார் என்ற ஒரு வதந்தி ஒன்று அந்த நேரம் பரவி போய் இல்ல அது பொய் என்றது எனக்கு தெரியுமேனா அது அந்த கைக்குண்டு வீச்ச நடத்தினது வந்து புளோட் அமைப்பில இருந்து தீப்பொறி என்ற அமைப்பு தான் செய்தது. ஆனா அந்த நேரம் மாத்தியாவினுடைய பெயர் தான் அங்கு பயன்படுத்தப்பட்டது. அப்ப அந்த மத்திய குழுவில் இருக்கக்கூடியவர்கள் இதை இப்படியான கதைகளை பரப்பினார்களா அல்லது இவர்கள் தான் இதையும் ஒரு காரணமாக கற்பித்தார்களா மாத்தியாவுடைய? என்னண்டா இந்த விடுதலை புலிகள் இயக்கம் தலைவர் பிரபாகரனை முன்னிறுத்தி சத்திய பிரமாணத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட போதும் 84ஆம் ஆண்டு வேர்கள் புலனாய்வுத்துறையை கட்டமைச்சு மாத்தையா மிக நிதானமாகவும் கவனமாகவும் விடுதலை புலிகள் இயக்கத்தை 85ஆம் ஆண்டு ஏனைய இயக்கங்கள்ல உள்ளூர் பயிற்சி பெற்றவர்கள் உட்பட இயக்கத்தில் இணைய விரும்புகிற எல்லாரையும் சேர்த்து இயக்கத்தை வேகமாக கட்டி வளர்த்தவர். 85ஆம் ஆண்டு விடுதலை புலிகளின் வரலாற்று ஒரு முக்கியமான ஆண்டு. 85ஆம் ஆண்டு சரியா ஞாபகம் இல்லை. பல பயிற்சி முகாம்கள் வன்னியிலேயே 7-8 பயிற்சி முகாம் சமகாலத்தில் நடத்தினவர் மாத்தையான்னு. அப்படி நடத்தி இயக்கத்தை வந்து திடீரென்று அவர் வளர்த்தெடுத்து கொண்டு வரும் பொழுது இந்த அதிகார போட்டி இயக்கத்துக்குள்ள தொடங்கி விட்டு அது எங்களை போல வெளியில இருந்தவர்களுக்கு தெரியல. அப்ப அவர்கள் அங்கிருந்தே அந்த பிரச்சனையை துவங்கிட்டார்கள். தலைவர் 87ஆம் ஆண்டு தமிழீழத்துக்கு வந்த போது 85ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் இருந்து புலம்பெயர்ந்திருந்த ஈழத்தமிழ் புத்திஜீவிகள் கூடி தமிழீழத்தை நோக்கிய விரைவு வரைபடம் என்று எழுதியிருந்தார்கள். அந்த வழிவரைபடத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் தொடர்பில் நல்ல நேரம் என்ற முகாமுக்கு வந்திருந்த சிவத்தம்பியும் உங்களுடைய முகாம் அந்த முகாமுக்கு வந்திருந்த சிவத்தம்பியும் இன்னொருவர் இப்போ உயிரோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற பேரை தவிர்த்து வர்றேன். 2 பேரும் வந்திருந்து இந்த வழிவரைபடத்தை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று இதை அடியொற்றி நாங்கள் என்னென்ன மேம்பாடுகளை செய்து இந்த விடுதலை அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்றதையும் பற்றி மாத்தையா அன்னைக்கு இருந்து நீண்ட நேரம் விளங்கப்படுத்தி மாத்தையா அன்னை அதை புரிஞ்சு கொண்டு தலைவர்கிட்ட போய் இதைத்தான் விளங்கப்படுத்தி இதை தலைவருடைய அனுமதியோடு தான் செய்கிறதாகவும் ஆயுதங்களை வாங்கின ஏனைய இயக்கங்களுக்கு ஒரு பகிரங்கமான அரசியல் செயற்படுவதற்கான கோரிக்கையை அவர்களுக்கு விட்டு அவர்களை கூப்பிட்டு அரசியல் இயக்கங்கள் ஆக்கி போட்டு அவர்கள் அரசியல் இயக்கங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இயக்கத்தில் இருக்கிற ராணுவ சிந்தனை கொண்டவர்களை விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு இணக்கி இன்னும் விடுதலை புலிகளின் ராணுவத்தை வலிமைப்படுத்தி 90ஆம் ஆண்டு தமிழீழ தனி அரசை அறிவிக்கிற பிரகடனப்படுத்துகின்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு தலைவரை சந்திக்க போகும் பொழுது தலைவர் மாத்தையா அன்னைக்கு சொன்ன விஷயம், மாத்தையா நீ அரசியலை பேர் எனக்கு தேவையானதை நீ செய்ததான். இதப்ப நடக்குது 87 2 வருஷத்துக்குள்ள 88 பிற்பகுதியில் 89ல பிரேமராஜாவோட பேச்சுவார்த்தை நடக்க போகும்போது அதே தலைவர் பிரபாகரன் சொல்றார் மாத்தையா மக்கள் முன்னணியை பேர். அவருடைய நிலைப்பாடுகள் முடிவுகள் சரியாத்தான் இருக்கு தலைவராக. ஆனா மத்திய குழுவுல குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அங்க இருந்தே தெரியுது. இவர் அரசியல் 2 மாத்தியாட்ட கொடுத்தாருன்றது அங்கே துவங்கிட்டோம். மக்கள் முன்னணிக்கு தலைவராக கொடுத்த உடனே இங்கே வந்தினம். 90ஆம் ஆண்டு வந்து மாத்தையாவே காலி பண்ணி 93ல கைது செய்திடம். 93ல மாத்தையாவை கைது செய்த கையோடு தமிழரசு கட்சி சம்பந்தம் நேரடியாகவே பிரேமதாசா வச்சு யாழ்ப்பாணத்தை பிடிக்க வழிகிட்டார். புலிகள் பிரேமதாசாவை மேதினத்துல போட்டு தள்ளி விட்டார்கள். சந்திரிகாட்ட பாஞ்சு போனார்கள். நீலன் தீர்வு பொதி எழுதுறார். நீ புலிகளை யாழ்ப்பாணத்துல இருந்து கலைக்கணும்னு சொல்லி சந்திரிகாட்ட சொல்றார்கள். நீங்கள் அன்றைக்கு ஒரு ராஜதந்திரியை கூப்பிட்டு கலைச்சிங்களே. ஒரு அருமையான ஒரு விஷயம் நன்றி சொல்றேன் ஜெயபாலன். இப்படியான ராஜதந்திரிகள் அறியப்பட்டவர்களும் அறியப்படாத ஆலோசகர்களும் தமிழர்களுக்குள் இருந்து இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிராகவும் இந்த தமிழர்களுடைய இன்றைய நிலைக்கும் காரணமாக இருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் இலங்கை அரசு அங்கம் பெற்றவர்கள். இவர்கள் குடும்பமாக அரசாங்கத்தோடு இருக்கிறவர்கள். இவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக வெளியில சிந்திக்கவே மாட்டார்கள். இவர்கள் தமிழ் பற்றி சிந்திக்க மாட்டார்கள். தேசியம் என்ற சொல் தமிழ் அல்ல. ஆகவே இந்த தேசியம் என்ற சொல்ல நாங்கள் விட்டு வச்சு பார்த்தாலும் தமிழர் நலன் சார்ந்தோர் சரியா சிந்திக்க மாட்டார்கள். சிங்கள அரசுக்கு கீழே இருந்து தமிழர்களும் சிங்கள அரசின் கட்டுப்பாட்டுகள் வாழணும் என்றுதான் இவர்கள் சொல்லுவார்கள். ஏன் 83ஆம் ஆண்டு ஈழத்தில் ஒரு இனப்படுகொலை ஈழத்தமிழர்கள் மீது இனப்படுகொலை நடத்துகிறார் ஜெயவர்த்தனா என்று சொன்ன போது இந்திரா காந்தி தில்லி பாராளுமன்றத்தில் சொல்றா இலங்கையில இனப்படுகொலை நடக்கும். பங்களாதேஷ் முஸ்லிம்களை பாகிஸ்தான் அழிக்குது என்று சொல்லி முத்திவாகினி படையெடுக்க செய்து பங்களாதேஷை பிரிச்ச இந்திரா. அப்ப தமிழீழத்தை பிரிக்கவரைக்குள்ள வந்து ஒரு படை கொண்டு எல்லையை வரையறுக்க முடியாது என்ற இந்திய ராணுவ அதிகாரிகளுடைய ராணுவ அமைச்சர்கள் ராணுவத்துறை சார்ந்தவர்களுடைய ஆலோசனையின்படி ஒரு சிறிய நாடுக்கு 2ஆ பிரிச்சு போற எல்லை பிரதேச சூன்யமாக்கலான்னு சொல்லி ஆலோசனைகள் கொடுத்த பொழுது சரி நாங்கள் ஒரு காவல்துறையாளர் நிர்வகிக்கக்கூடிய மாதிரி சுமூகமான ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி போட்டுதான் அமரலிங்கத்தை கூப்பிட்டு அப்ப பாதுகாப்பு அமைச்சராக அந்த வெங்கட்ராமனோட பேச விட வெங்கட்ராமனும் ஒரு தமிழ்நாடு தமிழர் விடுதலை கூட்டணியில இருந்து போன அமரலிங்கம் சொன்னது என்ன? நாங்கள் சுயாட்சி தாங்க கிரமங்களுக்கு தேனாடுது. அப்ப சுயநலமையா இது முழுக்க சுயநலம். இன்றைக்கு இந்த ராஜதந்திரி வந்து சொல்றார் அமரலிங்கத்தை சுட்டதை பிள்ளைன்றார்.
ஒருவரை சுடுறதை சரி என்று நான் சொல்லவே இல்லை, கொலைகள் கூட எதையும் சாதிக்கலாம் என்று சொல்லவே இல்லை, மரணம் தண்டனை என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அமரலிங்கம் செய்தது என்ன? அமரலிங்கத்தை 89ஆம் ஆண்டு புலிகள் சுட்டார்கள். 98ஆம் ஆண்டு தான் எங்களுக்கு இந்த உண்மை தெரியும். MS உதயமூர்த்தி சொல்லும் வரை புலிகளுக்கு தெரியாது. இதை நான் தான் புலிகள் இயக்கத்துக்கு கொண்டு போறேன். இந்த வாதத்தை வந்து கனவே முரண்படுறார்கள். அதுல நீங்கள் சொல்றது உண்மையா நடந்ததா இல்லையானது எப்பவுமே கேள்விக்குறியாது. இவர்களுக்கு தெரியாது. இந்த ராஜதந்திர செயற்பாடுகள் ராஜதந்திரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். புலனாய்வு துறையில் வந்து அதை மோப்பம் பிடிச்சு நோண்டி நொங்க எடுத்து ஏதோ ஒரு தேவைக்கு இப்ப நான் கூட சுய முன்னேற்ற நூல்களை வாங்குறதுக்கு தான் MS உதயமூர்த்திட்ட போறேன். MS உதயமூர்த்திட்ட வேற ஒன்றும் கலைக்க போயில்லை. சுய முன்னேற்ற நூல்கள் தாங்கோ, நீங்க எழுதினது என்னென்ன இருக்குது, வெளிநாடுகள்ல இருக்கிற அறிஞர்கள் எழுதினது என்னென்ன இருக்குது, எந்தெந்த புத்தகங்களை மொழிபெயர்க்கலாம், அதை மொழிபெயர்த்து எங்களுக்கு தாங்கோ, போராளிகள் படிக்கிறதுக்கு தாங்கோன்னு சொல்லி கேட்கத்தான் நான் போனது. சரியாகத்தான் சொன்னாரானது எங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நிறுவப்பட்ட கதை இல்லை என்றாலும் இதை நீங்கள் நிறுவல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு தானே. ஒன்று இருக்குதா இருக்கா இதை ஒன்று சொல்றீங்க. நீங்கள் 1 தொடக்கம் 9 வரை, 0 1 தொடக்கம் 9 வரை இலக்கங்கள் இருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டுதான் கணிதம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த கணிதம் சொல்வது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றீங்க. கணிதம் வந்து ஒப்ஜெக்டிவானது. அதாவது உளவுத்துறை என்ன செய்யும் என்றால் தகவல்களின் நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய உயிரோட்டம் என்ன, அதன் தொடர்புகள் தொடர்ச்சிகள் என்ன, அதனுடைய அனுமானங்கள் என்ன, எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்வோம். அப்ப பகுப்பாய்வு செய்யும் போது இந்த 98ஆம் ஆண்டு இந்த கதை வந்து தமிழரசு கட்சியின் அப்போதைய முக்கியஸ்தர்கள் பலரை கூப்பிட்டு இன்டர்வியூ காண்றோம். அப்ப இன்டர்வியூ காணும் பொழுது அது உண்மைதான் என்றது தெரிய வருது. அதுக்கு காரணம் என்னென்று கூட தமிழரசு கட்சியில இருந்தவர்களே சொல்றாரு. ஐயா யார் சொல்றதை கேட்பார், அமரலிங்கம் யார் சொல்றதை கேட்பார். கொழும்பில் இருக்கிற பையும் பணக்காரர்கள், இந்த அன்றைக்கு உங்களோட வந்த ராஜதந்திரிகள் போன்ற ராஜதந்திரிகள் சொல்றதான் அவர் கேட்பார். இப்ப 2005ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தம் நடந்த போது அனுரகுமார திசாநாயக்கா JVP சார்பில் தமிழர் பகுதிக்கு புலிகளுக்கு எதையும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னார். முல்லமதி, இப்ப திருவேங்கடம் வேலுப்பிள்ளையையும் நீங்கள் அன்றைக்கு கேட்டிருந்தீங்கன்னா அவரும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், அவரும் சரி வராது, சிறுபுள்ள வேளாண்மை வீடு வந்து செய்யறாது. அதான் சொன்னவர். அதுதான் நடந்து போச்சு. அதான் நடந்து போயில்லை. சிறுபுள்ளை வேளாண்மை வீடு வந்து சேரையில்லைன்றது நடந்து போயில்லை. தலைவர் பிரபாரம் சிறுபுள்ளையும் அல்ல. அதாவது சுயநலவாத முட்டாள் தமிழர்கள் தங்களுடைய இனத்துக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்ள விரும்பாமல் அரசிடம் மண்டியிட்டு வயிறு வளர்க்கிறதுக்கு விரும்பியதன் காரணமாகவும் சாதி சமூக வேறுபாடுகளாலும் இந்த போராளிகளுடைய கல்வி அறிவு போன்ற விஷயங்களை முன்னிறுத்தியும் தங்களுடைய கீழ்த்தரமான எண்ணங்களால இத்தனை தியாகங்கள் அர்ப்பணிப்புகளை செய்து நடத்திய ஒரு உரிமை போராட்டத்துக்கு அறுவடையே இல்லாமல் பண்ணவர்களை தவிர இது புயல் அடிச்சு வயலை அழித்த கதையை தவிர இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னென்னா உலகத்திலேயே ஒரு மக்கள் சமூகம் கிட்டத்தட்ட 95% மக்கள் சமூகம் தங்களை முழுமையான ஆதரவை தந்துதான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டம் தவறினதுக்கு வந்து நீங்கள் மெட்டாக்கல்ல பிள்ளை சொல்லலாம். போராட்டம் தவறு போனதுக்கான ரெண்டு காரணம் இருக்கு. 50க்கு 50 நான் ஒத்துக்கொள்றேன். எப்படி என்று சொன்னால் விடுதலை புலிகளுக்கு காலம் கொடுத்த அரசியல் ஒன்று இருந்தது, ஒரு அரசியல் முகம் இருந்தது. அதை விடுதலை புலிகளை அழித்து விட்டார்கள். அதான் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி அழிச்சது. இந்த அழிவுதான் ஒரு முக்கியமான காரணம் என்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். அதே வேளையில மறுபுறத்தில் இந்த ராஜதந்திரிகள், படித்த புத்திஜீவிகள், கொழும்பை மையப்படுத்தியவர்கள், அரசை அண்டி வாழ்ந்தவர்கள், இவர்களும் 50% உழைச்சுத்தான் இந்த இனத்தை இன்றைக்கு இந்த படுபாதாரத்துல கொண்டு விட்டுருக்கிறார்கள். இன்றைக்கும் தேசியவாதம் பேசுறாங்களே. நீங்கள் இந்த கோப்பாது துயிலும் இல்லத்துக்கு முன்னால காண்டிவன் அந்த காவல்துறைக்காரனோட கதைக்கிற கதையை பாத்தீங்களோ? அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்தா இங்க வாப்பான்னு சொல்லி ஒரு ஓரமா கூட்டி கொண்டே காய்ச்சி போட்டு அனுப்புறதை விட அங்கால மாவீரர்களுக்கு பாட்டு நடக்குது. இங்க அவர் சிங்களத்துல கட்சிச்சு கொண்டு நிற்கிறார். இந்த காண்டிவன் அன்றைக்கு இயக்கத்துல வந்திருந்த ஒரு தளபதியா போராடி வீரச்சாவடைஞ்சிருக்கலாம் போட. இவ்வளவு பெரிய வீர உணர்ச்சி உள்ளவர்கள் எது எந்தெந்த இடத்து எப்படி கையாளுறதுக்கு ஒரு விவஸ்தை இருக்கு. விளங்குதானே? காவல்துறைக்காரர் தண்ணி அடிச்சிருக்கிறார், தண்ணி அடிக்க இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அவர் இலங்கை காவல்துறையா வந்திருக்கிறார். என்னத்தை கேட்கிறார்? அதுக்கு அமைதியாக நான் கூட குரலை ஏற்றி கதைக்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறோம் தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு அமைதியாக
பண்பாக அந்த விஷயத்தை எடுத்து கூறி இது சட்டவிரோதமாக ஒன்று நாங்க இங்க செய்யல. நான் ஒரு சட்டவாளர், இலங்கை சட்டத்திட்டங்களை படிச்ச ஒரு சட்டவாளர். நான் என்னுடைய பேர் காண்டிவன். தயவு செய்து குழப்பாதீங்க. இது மக்களுடைய விருப்பத்தை அங்கே ஒரு குழப்பத்தை இந்த செய்தி எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்சு வச்சு கொண்டுதான் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு நன்றி சொன்ன நாங்கள் எங்கட மக்கள் சுதந்திரமாக இந்த மாவீரர்களை கௌரவிக்கிறதுக்கு ஒரு வசதி வழியை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்ன்றதை நாங்க சொன்னோம். நாங்கள் உரிமைக்காக போராடுறதுல இருந்து நாங்க பின்வாங்க. இப்ப எனக்கும் அனுரகுமார சேனாய்க்காவுக்குமோ எனக்கும் இலங்கை அரசாங்கத்துக்குமோ எந்த முரண்பாடு இல்லை. எனக்கு உரிமை சார்ந்த பிரச்சனையில தான் அவர்களுக்கும் எங்களுக்கு முரண்பாடு. நாளைக்கு அவர்கள் எங்களோட பேச முடியும் என்றால் நாங்களும் பேசுறோம். இன்றைக்கும் அவர்களோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இங்க முரண்பட்டு நிக்க இல்லை. ஆனால் அந்த முரண்பாடுகளுக்கு ஒரு கண்ணியமான அணுகுமுறைகள் வேணும். அந்த கண்ணியமான அணுகுமுறைகளை நீங்க கடைப்பிடிக்கிறீங்களா? இல்ல. அப்ப காண்டிவன் செய்யறது மிகவும் டில்வின் சில்வாவுக்கு லண்டன்ல காட்டப்பட்ட எதிர்ப்பு சம்பந்தமாகவும் நீங்கள் ஒரு உடனடியாக நான் தெரிவித்திருந்தேன். இதுக்கு காரணம் சிரசில்லாத முண்டங்கள், தலையில்லாத முண்டங்கள் தரைகட்டாடுகிறது தாண்டவ கோணி என்றதான் இதுக்கு சொல்ல வரும். அதாவது அதுல சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பில் நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, யோகலிங்கம் ஒன்றுவதை பற்றி போட்டிருந்தீங்க. இந்த யோகலிங்கம் தொடர்பில் நாடு கடந்த அரசாங்கத்திற்குள்ள பெரிய அதிருப்தி இருக்கு. நாடு கடந்த அரசாங்கத்தின் பேரை பயன்படுத்தி கொண்டு அவர் கடிதம் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு நாடு கடந்த அரசாங்கத்தில் இருக்கு. அவர் இப்ப நாடு கடந்த அரசாங்கத்தை சேர்ந்தவரே அல்ல. அவருக்கு நாடு கடந்த அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இப்ப இல்லை. அப்படியானவர்கள் தங்களுடைய அகதி கோரிக்கையை வெல்ல வைக்கணும். இப்ப நீங்கள் அதான் சொன்னதே, சுதந்திர சட்டவாளர்கிட்ட போனீங்கன்னா, நீங்கள் போனீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு அல்லது உங்களை மீட்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை சிந்திக்கப்படும். அதான் சட்டத்துறையில ஒரு வக்கீலாக அவற்ற தொழில் அது. அதுக்காக உங்களை பேசுவேன், உண்மையும் அறவும் கொலை செய்து போட்டு உங்களை காப்பாற்றி போட்டு போவேன். இது சட்டவாளர்களுடைய நடவடிக்கை. இதுதான். அப்ப இதனால அவர்கள் உங்களோட கேஸ் வின் பண்ண வேணும்னு சொன்னா வாரா டில்வின் சில்வா புடியும் கூட கொடிய டெரரிஸ்ட் கவர்மெண்ட் சொல்லுங்க, இலங்கைக்கு எதிராக உங்களை அவ்வளவு பேற்ற படம் வீடியோல வரும். நான் போய் அங்க குடியரவ வச்சிருக்கு சொல்லுவேன், இவர்கள் இலங்கைக்கு போனா பிரச்சனை உண்டு, இலங்கைக்கு போனா பிரச்சனை உண்டா சரி இங்கே இருங்கன்னு சொல்லி நிப்பாட்டி விடுவார்கள். நீங்க லண்டன் வாசி ஆகிடுவீங்க. இப்ப தமிழகத்துக்காக போற இனம் லண்டன் வாசி ஆகிறதுக்கும் கனடா வாசி ஆகிறதுக்கும் அமெரிக்கா வாசி ஆகிறதுக்குமாக போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக புறப்பகண்டா பண்ணி ஒரு சுமூகமான சூழ்நிலையில இல்லாமல் பண்ணி அடிபட்டு நொறுக்கி நாசமாக்குற வேலைகளுக்கு நீங்களாம் துணை போறீங்க. இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசை வச்சு அறிவுடைமையாக அறிவார்ந்த ரீதியில எங்கட இனத்துக்கு என்ன நன்மைகளை செய்யலாம், விழுந்து போய் கிடக்கிற இந்த இனத்தை எப்படி எழுப்பலாம், பாதுகாக்கலாம், கட்டி விளக்கலாம் என்று சிந்திக்கிறதுக்கு மாறாக எப்ப வேணுமென்றாலும் முட்டிக்கொள்ள தயார் என்றுதான் இந்த காண்டிவன் இல்லத்துக்கு முன்னால் பேசின வசனங்களும். நான் இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புறேன். ஜெயபாலன் டில்வின் சில்வா ஜேவிபியினுடைய செயலாளர் நினைக்கிறேன். முக்கியமா இப்ப நான் சற்று முந்தைய காலம் எனக்கு அது யோசனை வந்தது. விடுதலை புலிகள் இயக்கத்தில் மாத்தையா அவர்களை போல நான் அனுரகுமாராவை ஒரு கணம் சிந்திச்சு பார்த்தேன். இந்த வெள்ளத்துக்குள்ளாக ஒரு காச்சட்டையோட மக்களை பார்த்து கொண்டு அனுரகுமார போறார் இலங்கை என்ற இன்றைய ஜனாதிபதி. ஒரு சாதாரண மனிதனாக தன் நாட்டு மக்களோட அந்த அவருடைய துன்பதுயரங்களோட கலந்து பயணிச்சு கொண்டிருக்கிறார். ஏன் இவர் இப்படியே வடக்குக்கும் போகலாம், கூட்டிக் கொண்டு போனா அவர் அங்கேயும் பேர் மாட்டோட போறது இல்லை, போனாரோ போயில்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அவர் அதையும் செய்ய வேணும். எல்லாரையும் சமமா பார்க்கணும். அதே நேரம் டில்வின் சில்வா கட்சியின் செயலாளராக இருக்கிறார். டில்வின் சில்வாவுக்கு தீபத்தை ஏத்தி கடைசி அருளாவுக்கு இவங்கள் மாத்தியாவை கொண்டே போட்ட வேலை போட்டு தள்ளி விட்டுருவாங்களோன்னு கூட ஒரு நிமிஷம் நான் சிந்திக்க வேண்டி இருந்தது. ஏனென்றால் இல்ல நான் என்ன சொல்றேன் என்றால் இதை எழுதி வச்சுக் கொள்ளுங்க ஜெயபாலன். இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த அரசியல் ஏவிபியின் முன்னணியில் நடத்தப்படுகின்ற இந்த அரசியலை சரியாக கையாளுவதற்கு தமிழர் தரப்பு தயாராகாமல் தங்களுக்கான ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை ஒட்டுமொத்த தமிழர்களின் பேராளர்களாக நிறுத்த தவறுவார்களாக இருந்தார். தமிழினத்துக்கும் வாழ்வு கிடையாது. அது மட்டுமல்ல, சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளாமல் இனவரியர்களுக்கு வாக்களிச்சு மீண்டும் மேட்டுக்குடிகளை கொண்டு பாராளுமன்ற கதிரையில உட்கார்த்துவார்களா இருந்தா இலங்கைக்கே எதிர்காலம் இல்லாமல் போடும். அதனாலதான் நான் ஜேவிபி ஆதரிக்கிறேன். 2005ஆம் ஆண்டு சுனாமி நேரத்துல ஜேவிபி கொக்கரிச்சது சாதாரணமான ஆட்களுக்கு தெரியுமானால் எங்களுக்கு தெரியும். ஜேவிபி எப்படி இந்த கத்தியை தூக்கி எதை வெட்டுவான், யாரு இதுக்கு பின்னாலே இருக்கிறான்றது எங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அதுபடினால நாங்கள் தோலை கண்டு கோவிக்க மாட்டோம். விளங்குதான். எனக்கு மூக்கில் குத்துற சிவராயனை கண்ட போதும் நான் வணக்கம் சிவராயன் என்று சொன்னதுதான். என்னுடைய கல்யாண வீட்டுக்கு வா சிவராயன் கூப்பிட்டு தான் சிவராயா இந்த கல்யாண வீட்டுக்கு 2 நாள் தாமதமாக வந்து போனதும் உண்மைதான். விளங்குதானே. அப்ப நேற்று எனக்கு தெருவில் வச்சு என்னடா இயக்கத்துக்கு காசு சேர்க்கிறது கடிதம் கொண்டு கொடுத்தனி என்று அக்காட்டேன்னு சொல்லி எனக்கு சிவராஜன் அடிச்ச சிவராஜனே ஏன் நான் இந்த கல்யாண வீட்டுக்கு கூப்பிட வேணும் அடுத்த ஒரு சில மாதத்துல. நாங்கள் அவசியம் இல்லை தானே. அப்ப நீங்கள் தமிழ் மக்களுக்காக உண்மையா இருக்கிறீங்களா? அது உண்மையா இருங்கோ. அதால நான் இந்த காண்டிவென்ற கதையை சொன்னா இந்த லண்டன்காரரையும் எதிர்த்தினான்.
அதாவது இந்த விடுதலை புலிகளை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும், மீண்டும் விடுதலை புலிகள் இந்த மக்களின் அரசியல் பிரதிநிதிகளாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று நான் சொல்றதுக்கு காரணம், ஜெயபாலன், ஒரு 50,000 கிட்ட மாவீரர்களுடைய குடும்பங்கள் இருக்கு. இந்த மாவீரர் தினத்தை நீங்கள் செழுமைப்படுத்தி தமிழீழ விடுதலைக்காக உண்மையாக வீரச்சாவடைந்த அத்தனை பேரே மாவீரர் பட்டியலுக்கு அவரவர் இயக்கத்தின் பேர்ல போடுங்க. அது என்ன தனிக்குழு, இது எப்படி கொண்டு வந்தார்கள் எனக்கு தெரியல. அவர்கள் டெலோன்னு அறிவிக்கப்பட்டிருக்கோம், இயக்கம் இருக்கே இல்லையா, இருக்கே இல்லையா, தமிழ் ராணுவம் இருக்கே இல்லையா, விடுதலை புலிகள் இருக்கே இல்லையா, இந்த 5 பிரதான கட்சிகள் இயக்கங்களும் 1985ஆம் ஆண்டு இருந்தது. யாழ்ப்பாண கோட்டையின் மீது செல் தாக்குதல் நடத்தித்தான் இங்கிலீஷ் மாஸ்டர் உட்பட 3 போராளிகள் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் இயக்கத்தில் வீரச்சாவடைஞ்சவங்க என்னுடைய நண்பர் இங்கிலீஷ் மாஸ்டர். அந்த அங்கே மாவீரரை கௌரவிக்கிறாங்களோ எனக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமா? இல்ல நீங்கள் முக்கியமான ஒரு புள்ளி தான் இது. என்னென்றால் இலங்கை அரசாங்கம் சொல்லுது நாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்ற ஒரு தினத்தை டிசம்பர் 13 வைக்கிறேன். ஆனா நாங்கள் தமிழர்களாக இருந்து கொண்டு எல்லா போராளிகளுக்குமான ஒரு தினத்தை, ஒரு தமிழ் வீரர்கள் என்றோ மாவீரர்கள் என்றோ ஒரு தினத்தை எங்களால சமூகமாக கொண்டு வர முடியும். முள்ளிவாய்க்கால் வரையும் விடுங்கோ. முள்ளிவாய்க்காலுக்கு பிறகாவது நீங்கள் தேசிய நினைவெழுச்சி என்று ஒரு பெயர் வச்ச மகான்கள் இருக்கிறார்கள் தானே, கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் லண்டனிலும் தேசிய நினைவெழுச்சி என்று மாவீரர்களை மடமாற்றினவர்கள் இருக்கிறார்கள். இந்த மடமாற்றம் செய்த அதிபுத்திசாலிகள் ஏன் சிந்திக்க மறக்கினம்? தமிழீழத்துக்காக உயிர் நீத்தவர்கள் எல்லோரும் தமிழீழ மாவீரர்கள் ஏன் சொல்ல மறக்கினம்? நீங்கள் பொன் சிவகுமாரனுக்கு கௌரவிக்க உங்களுக்கு முடிக்குதுண்டா, கெலோ இயக்கத்தில் இருந்தவங்க கெலோ இயக்கமா கௌரவியப்பா, அவன் கெலோ இயக்கமா தானே வீரச்சாவடைஞ்சவன். நான் ஒரே ஒரு வாதம் தான் அண்டையில இருந்து வைக்கிறேன் ஜெயபாலன். விடுதலை புலிகள் இயக்கத்தாலே ஏனைய இயக்கங்கள் என்னுடைய தமிழில் செயல் நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அது நீங்க தடை செய்தது என்று சொல்லலாம், அடிச்சு புறச்சு என்று சொல்லலாம், பட்டவர் அது உங்களது. செயல் நிறுத்தப்பட்ட அந்த சம்பவத்தின் போது தங்களுடைய இயக்கத்தை தற்காப்பதற்காக, பாதுகாத்துக் கொள்வதற்காக விடுதலை புலிகளுக்கு எதிராக ஆயுதங்களை நீட்டி போராடினவனை கூட நான் மாவீரன் தான் சொல்லுவேன். நான் இதை மாத்தியாண்டிட்ட நேரடியாக கேட்டான் மாத்தியாண்டிட்ட 90ஆம் ஆண்டு முற்பகுதி. இவர் இந்த இங்க மட்டக்களப்புக்கு போறதுக்கு முதல் கடைசியா எங்களை சந்திச்சு போட்டு போறதுக்கு சந்திக்கும் பொழுது கண்ணாடி சந்திரன் எல்லாம் கூப்பிட்டு கழிச்ச பொழுது அந்த சந்திப்புல நான் இதை கேட்டேன் மாத்தியாண்டி. அப்ப நீங்கள் தெளிவான ஒரு புரிதலோட ஒரு விஷயத்தை முன்னெடுக்க இல்லை என்று அது எங்களுக்கு பாரதூரமாக. என்னுடைய அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளை மாவீரன், என்னுடைய அம்மா என்ற தம்பிக்கு அவருடைய பிள்ளை தேச துரோகி. இது எப்படி? இது நீங்கள் இயக்கத்துக்குள்ள பிரிவை ஏற்படுத்தி ஊருக்குள்ளேயும் பிரிவை ஏற்படுத்துறீங்க. இன்னொன்று இப்ப என்னென்றால் மாத்தியாவை செய்து குற்றவாளி என்று கண்டோம், சரி, கருணாவை விசாரணை செய்து குற்றவாளி என்று கண்டிகள் வைப்போம். ஆனா விடுதலை புலி அந்த அவர்களோட இருந்தவர்கள் சேர்ந்தது விடுதலை புலிகள் அமைப்புல தானே. இப்ப அவர்களையும் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மட்டக்களப்பிலையும் சரி வடக்கிலையும் சரி. ஆனா இவர்களை நீங்கள் எந்த முத்திரையும் குத்தலாதுதானே. அவர்களை நீங்க சொல்றது சரி ஜெயபாலன். விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும், பயிற்சி வட்டையில ஒரு தடியை உண்டி போட்டு பிற்காலத்துல செய்தாங்களோ தெரியும். எங்கட பயிற்சி முகாமில் எல்லாம் செய்தவங்க பயிற்சி வட்டையில் நடுவில் ஒரு தடியை அடித்து ஒதுக்கி இருப்பாங்க. பொடிகளை ஏதாவது குழப்படி விட்டு அதுல அதுக்கு பக்கத்தை கொண்டே விட்டுட்டு பொறுப்பாளர் சொல்றதை செய்ய விட்டு வந்துருவாங்க. தடிதான் அவனுக்கு பொறுப்பாளர். தடி என்ன சொல்லும், நிக்க வேண்டிய நாள் முழுக்க. இப்ப அப்படி வளர்க்கப்பட்டவன் நீங்க அந்த ஆணையை பிடிச்சு கொண்டே ஒரு சின்ன கட்டையில ஒரு சின்ன சங்கிலியால குழந்தையில கட்டி சின்ன குட்டியால கட்டி அது சாகும் மாதிரி அதுல சுழன்று நிக்கிறது போல இந்த போராளிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தாங்க. தளபதி என்று சொன்னாரோ அவ்வளவுதான். தலைவரை எத்தனை பேருக்கு தெரியும்? தன்னுடைய தளபதிக்கு அடுத்த தளபதியோட கதைக்க விரும்பவே உண்டோ? இது ஒரு ராணுவ இயக்கம் இல்லோ. கருணாவோட இருந்தவனுக்கு கருணா தான் தெரியும். பொதுவாக தலைவர் பிரபாகரன் இயக்கத்தின் தலைவர் என்று தெரியும், தலைவர் இயக்க தலைவர் அவர், தளபதி இவர் என்று தெரியும். அப்ப நீங்கள் தளபதி புலவிட்டால் நீங்கள் தான் இயக்கம் தான் பொறுப்பேற்கணுமே தவிர அந்த அந்த வீரர்களுக்கு பொறுப்பு இல்ல. அப்ப கருணாவோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிக நிதானமாக விஷயத்தை கையாண்டணும். என்ன கேட்டீங்க என்று சொல்லி சொன்னான். இப்ப ஒரு தளபதி நிலையில இருந்தவர்கள் செய்த தவறுகள் அது இயக்கம் வேறு விதமாக அதை கையாளலாம். சாதாரண சிப்பாய்களாக இருந்தவர்கள் எல்லாரும் அப்படி கையாளலாம். தனிங்க போர்க்கள சூழ்நிலையோடு மட்டும் பார்க்க கூடாது. அது சார்ந்து பின்னி பிணைஞ்சிருக்கிற அரசியல் சமூக பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு பற்றி தலைமை சிந்திச்சு கொண்டிருக்கீங்கள. இங்கே பொறுப்புணர்வு இல்லாமல் நடக்கிற தளபதிகள், பொறுப்புணர்வு இல்லாமல் நடக்கிறவர்கள், இவர்கள் கற்பனையில் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சேர்ந்து இருக்க பிரச்சனையை உருவாக்குறதுதான் எங்களோட போராட்டத்துக்கு நடந்த அபத்தம். அதான் நாங்கள் நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இலங்கை அரசாங்கத்தின் அனர்த்த முகாமைத்துவத்துக்கு கீழே புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன், அட்லீஸ்ட் நீங்கள் இப்ப ஒரு கதைக்கு கனடால இருக்கிற ஒரு தொண்டு நிறுவனம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு உதவியை செய்தாண்டா அனர்த்த முகாமைத்துவத்துக்கு அறிவியுங்கோ. முல்லைத்தீவு மாவட்டத்துல இத்தனை பேருக்கு நாங்கள் இவ்வளவு கொடுத்திருக்கிறோம் ஒரு விவரத்தை நீங்க அங்க கொடுங்க. அப்ப அவங்க அதை இன்னொரு ஆக்களுக்கு கொடுப்பாங்க. இது இன்னொரு சம்பவம் நடக்குது ஜெயபாலன். இது உண்மையான உண்மை.
ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு 10 இடத்துல இருந்து என்னட்ட இந்த வாங்கி இதுவரை இப்ப உங்களோட கதைக்கத்து வாங்குறதுக்கு இடையில நான் நினைக்கிறேன் 7-8 பேர் அடிச்சு கேட்டுட்டோம். உணவு பொதி கொடுக்க போறோம், உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆனால் நான் முதல் எழுதினது ஜேவிபிக்கு தான் எழுதினான். உங்களுடைய அனைத்து முகாமத்துவ அமைச்சுக்கு ஊடாக உதவி கோருவீங்களாக இருந்தால் நான் ஒரு ஈழத்தமிழனாக வடகிழக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோ இல்லையோன்றதுக்கு அப்பால நான் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்துக்கு நான் ஒரு 1000 கனடியரோடும் நான் அன்பளிப்பா தாரணும். இப்ப கடைசியாக என்னோட காய்ச்சது கர்த்தகரண்டபடியும் முல்லத்தில இருந்து காய்ச்சவன் கர்நாடகனிலே அவனுடைய ராஜப்பனோட தொடர்பில்லைன்னு சொன்னான். நான் இன்னும் கட்டான் நீங்கள் ஒரு அமைப்பாக செயல்படுங்கோ, நான் உதவி செய்யறேன். ஒரு தனி மனுஷனாக நான் உதவி செய்யறேன். ஆனால் நீங்கள் 100 அமைப்பை வச்சுக்கொண்டு ஆளாளுக்கு அமைப்பு வச்சுக்கொண்டு பொதி கொடுக்குறோம் அரசு சரியா செய்யலைன்னா செய்யலைன்றதை சொல்லுங்க, செய்யாதுன்னு சொல்லாது. நீங்க செய்ய போறீங்க, நீங்க செய்யுங்க. இப்ப என்ன இந்த அரசு மீது எந்த குற்றச்சாட்டு வைப்பேன் என்றால் தமிழர் புனர்வாழ்வு கழகம் என்ற ஒரு கட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய வலிமையாக செயல்பட்டு கொண்டிருந்தது உலகம் முழுக்க. அதை பயங்கர விடுதலை புலிகளுக்கு ஆதரவானது என்று தடை செய்தியார். சரி பரவாயில்லை, விடுதலை புலிகள் கேட்க தடை செய்தியார். விடுதலை புலிகள் இல்லாமல் போன பிறகு அந்த தடையை வச்சுக்கிறீர்கள், ஏன் அந்த நிதிகளை முடக்கி வச்சுக்கிறீர்கள்? இன்றைக்கு அதுல பல $1 மில்லியன் முடக்கப்பட்டு கிடக்கு. அமெரிக்கா உட்பட பல நாடுகள்ல முடக்கப்பட்டு. இப்ப நீங்க இலங்கையில தமிழர் புனர்வாழ்வு கழகத்தை செயற்பட விடுவீங்களா இருந்தால் நாங்கள் அதோடு செயற்பட்ட மக்களையும் போராளிகளையும் நாளைக்கு வெளியில வாங்க அறிவிக்க எங்களுக்கு முடியும். உடனடியாக வெளில வாங்க தமிழர் புனர்வாழ்வு கழகத்தை செயற்படுத்துங்கன்னு சொல்லி அறிவிக்கணும். அப்படி அறிவித்தால் தமிழர் புனர்வாழ்வு கழகம் உடனடியாக நேரடியாக தொடர்பு கொள்ளும் அனைத்து முகாமத்துவ அமைச்சோடு. அப்ப புலம்பெயர்ந்த நாடு முழுக்க தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்கு ஊடாக அனைத்து முகாமத்துவத்துக்கு ஊடாக அது அங்கவே டிமாண்ட் வைக்கலாம் ஐயா. அதாவது அங்கவே டிமாண்ட் வைக்கலாம். இதுல என்ன ஒரு கசப்பான உண்மைண்டா ஜெயபாலன், ஏழைகள்லாம் நீ சிங்களத்தை பேசினா தமிழை பேசினா என்ன? ஒரு சிங்கள தாய் ஒரு தண்ணி பத்தில தூக்கி வச்சு கொண்டு இப்ப பிரபாகரன் இருந்திருந்தா நான் நல்ல தண்ணி குடிப்பேன் சொல்லி விட்டு ஒரு குறைப்பதிவு நான் பார்த்தேன், ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அப்ப அவைக்கு தேவைதான் தேவையை தவிர மற்றவர்கள் கொடுக்கறது இல்ல தேவை. ஆகவே அனைத்து முகாமத்துவ அமைச்சர் ஒன்று இலங்கையில் இருக்கத்தான் இன்றைக்கு அந்த அனைத்து முகாமத்துவ அமைச்சாவது கண்ணியமாக செயல்பட வைக்கவனும் ஜேவி. அப்படி செயல்பட வைக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த உதவியை செய்வோம். புலம்பெயர்ந்த மக்கள் பல உதவி செய்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதோட நினைக்கிறேன் இந்த இறந்த மாவீரர்களுக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்துற அதே நேரம் உயிரோட இருக்கின்ற மாவீரர்கள் ஆகாம உயிரோட இருக்கின்றவர்கள் புண்ணோட படுக்கப்படும் மற்ற இதுகள்ல இருக்கிறவர்களை கவனிக்கிற பொறுப்பு நினைக்கிறேன் இந்த தமிழ் தேசியம் பேசுற ஆட்களுக்கு மிக முக்கியமாக இருக்குது. அரசியல் இந்த தமிழ் தேசியம் என்று பேசுறவர்களை நான் பொருட்டாகவும் இப்ப கணக்கு பார்க்கறது இல்லை. நீங்க தமிழ் இன நலனுக்காக செயல்பட போறீங்களா இருந்தால் அதை அறிவார்ந்த ரீதியில ஒரு பலமாக 1-2 செய்யுங்க. அதை விட்டு போட்டு இன்றைக்கு நீங்க பண்ண இருந்து பாருங்க ஜெயபாலன், இந்த அனர்த்தத்துக்கு இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து எத்தனை அமைப்புகள் எத்தனை பொதிகளை எங்கெங்க கொடுத்தோன்னு சொல்லி முடிக்க போயின்னு பாருங்க. இங்க கனடாவில இருந்து 1000 ரூபாய் சேர்த்திருப்பினா இருந்தா 400 ரூபாய் தான் அங்க போகும். 600 ரூபாய் காசு அங்கேயும் திருடி இங்கேயும் திருடி கணக்கு போடும், எங்க திருடினாங்கன்னு அவருக்கும் தெரியாது. இப்ப இதுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறது யார்? நீங்கள் உங்கள யார் புனிதர்கள்? தமிழீழ அதாவது மீட்கப்படும் தமிழீழத்தை அடைய வைக்க கூடாதுன்னு சொல்லி போராளிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு வளங்களை உதவிகளை கொடுத்து கொண்டு போராடி கொண்டிருந்த விடுதலை புலிகள் இயக்கம் உலகம் முழுவதும் உருவாக்கிய வணிகங்களுக்கு கூடாகவும் இதழுக்கு கூடாகவும் வச்சிருந்த சொத்து முழுக்கத்தை திருடி வச்சு கொண்டிருக்கிற திருடர்கள் கையில தான் இந்த அரசியல் இந்த பின்னணிகள் எல்லாம் இருக்கு. இப்ப நேற்று கூட இந்த மாவீர தினத்துக்கு என்ன போக வேண்டாம் என்றபடியால் சொன்னாங்க. எங்கேயும் மக்களுக்கு மக்களா வச்சு அமர்த்தி விட்டுருவாங்கன்னு போவாங்க. சாராடா மாவீரத்தில் செத்தா இன்னும் நல்லடா பிரச்சனை நான் 2க்கும் போய்தான் வந்தேன். அப்ப இவ்வளவுக்கு தான் ஜெயபாலன் இங்க உண்மை எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நாங்க மறைக்க போறது இல்லை. ஏன் மறைக்க போறது இல்லை என்றால் எது சத்தியமோ எது உண்மையோ அதுதான் உண்மையை செய்யும், சரியானதை செய்யுங்கன்றதை வலியுறுத்த வேண்டியது என்கொண்டவர்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். அதான் நான் உடனடியாக அந்த தேசிய மக்கள் சக்திக்கு அந்த நன்றி தெரிவித்த கையோடையும் நான் இந்த தெலோ இயக்க போராளிகளை தனிக்குழு போராளிகள் என்று போடுறது பிழை என்றதும் ஏனைய மாவீரர்கள் ஒட்டுமொத்த மாவீரர்களும் மாவீரர் பட்டியலில் இணைக்கப்படவனும் தெலோ புலட் டிபிஆர்ல பேர்களை போடுங்க என்ற விஷயத்தை நான் அதுல பதிவு செய்தேன். இப்போ உங்களுக்கு முன்னால பதிவு செய்யறேன். புலிகள் இயக்கத்தால செயல் நிறுத்தப்பட்ட நாள் வரையும் அனைத்து இயக்கங்களிலிருந்து வீரச்சாவடைஞ்சவர்களை போடப்படும். இப்ப நீங்கள் அதை ஆரம்பிச்சாதான் குறைஞ்சபட்சம் அந்தந்த இயக்கங்களால கொல்லப்பட்டவர்கள் யார் துரோகி யார் தியாகி என்றதை கண்டுபிடிக்கலாம். அண்மையில இந்த புலோட் இயக்கத்தை சேர்ந்தவர் ஒரு குரல் பதிவு விட்டு பாத்தீங்களோ? புலோட் இயக்கத்துக்குள்ள மடார் கந்தசாமி என்ற சங்கிலியனும் அவன் இப்ப எவ்வளவு பேரை போட்டு தள்ளி விட்டான் அநியாயமா உமாமேஸ்வரன் பேர்ல. இந்த சந்ததியார் இருக்காரு, இந்த சந்ததியார நான் 84-85 மாதகல்ல இருந்து மருதனாவுடன் சந்தி வேற சைக்கிள்ல என்னோட வந்தேன். அப்படி வரும்பொழுது எனக்கு சந்ததியார தெரியுமா அவர் வங்கம் தந்த வாடம் வந்த புத்தகம் தான் எழுதின புத்தகத்தை இறுதியா தந்துட்டு போறேன். அப்பொழுது இந்த சந்ததியார் சொன்னது, போராளிகளுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் தேவைப்பட்டால் ஆயுதங்களை தூக்குவார்கள். அவர்களுடைய ஆயுதங்களில் இருந்து வெளியேறும் ஒவ்வொரு துப்பாக்கிறவைகளும் எதிரிகளைத்தான் இலக்கு வைக்கும். ஆனால் இவர்கள் தங்களை தாங்களே சுட்டுக் கொள்வதற்கு அதிக நாட்கள் ஆகாது. தம்பி, நீ
நல்ல திறமையானவன், நீ படிக்கிறத விட்டுறாத, அவருக்கு நான் பொய் சொல்றேன், நான் இதுல இருந்து படிக்கிறேன். அந்த சைக்கிள்ல பின்னால கிடக்குற 35 லிட்டர் ஃபைபருக்குள்ள இருந்தது முழுக்க ஜெலிக்கினர் குச்சி. அதாவது சீமெந்து, காங்கேசந்திர சீமெந்து தொழிற்சாலையில கல்லுடைக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஜெலிக்கினர் குச்சிகளை அதுக்குள்ள வேலை செய்யற தமிழர்கள் ஒருவரை வச்சு முகவரா வச்சு அதோட சேர்த்து ஒரு 35 லிட்டர் ஃபைபருக்குள்ள போட்டு நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அதை போய் எடுத்துக்கொண்டு இங்க நினைக்கிறேன் 84 பிற்போதியம் பண்டிதராக்கள்லாம் அப்ப இனிவிலுக்கு இருந்த காலம். அப்ப நான் சைக்கிள்ல கொண்டு வரைக்க இவர் நானும் வில போறேன். என்னுடைய ஏறிவாளர் நான் மண்ணெண்ணெய் அந்த கேன்ல ஊத்தி இருந்தாலே மண்ணெண்ணெய் கேரண்டி இவர் நம்பிக்கொண்டேன். அப்ப அவர் எனக்கு ஒப்படுத்து போட்டு போறாரு, நீங்க ஆசிரியரா வந்துடுறாப்பான். அப்ப எப்படி ஒரு தடவை இனங்கண்டு சொல்றவன் எல்லாம் அந்த சந்ததிக்கு என்ன நடந்தது? அரசியலை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னதுக்காக கொலை செய்து விட்டான். அதான் நடந்தது. நினைக்கிறேன் நீண்ட ஒரு இடம்ல உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட வந்து இந்த இதெல்லாம் பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.